We are going to see about hard questions. Ninth topic, hard questions. Okay, wow. First one, two blocks of masses 8 kg and 2 kg. Okay, wow. Two blocks masses வந்து 8 kg and 2 kg. அப்போ the two blocks, okay, the two blocks are respectively lie on the smooth horizontal surface in contact with one another. Okay, வா அப்போ அந்த two blocks எங்கே வச்சுருக்காங்கன்னா ஒரு ஸ்மூத் ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் வச்சுருக்காங்க. அந்த டூ பிளாக்ஸ் ஒன்னோட ஒன்று எப்படி இருக்குன்னா காண்டாக்ட், they are contact with one another. ஓகேவா, the two blocks are contact with one another. ஓகேவா, and then they are pushed by a horizontally applied force on 15 Newton. ஓகேவா, 15 Newton force அப்ளை பண்ணி அந்த பாக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஹரிசாண்டலாக புஷ் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்படி புஷ் பண்ணுறப்ப கால்குலேட் த ஃபோர்ஸ் எக்ஸைட்டட் ஆன் த 2 கிலோகிராம் மாஸ். ஓகேவா, இப்போ 15 Newton ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி புஷ் பண்ணுறப்ப அந்த 2 kg மாஸ் இருக்கக்கூடிய அந்த பிளாக்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கெயின் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் சம்மில். ஓகேவா, first given, what is the given? Mass of block 1 m1 equal to 8 kilogram and mass of block 2 m2 equal to 2 kilogram. ஓகேவா, இப்போ m1 m2 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், டோட்டல் மாஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இவங்க 2 பிளாக்ஸோட மாஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா டோட்டல் மாஸ் இஸ்னா m equal to m1 plus m2. ஓகேவா, டோட்டல் மாஸ் என்னது, m equal to m1 plus m2. ஓகேவா, இப்போ எம்மோட வேல்யூ என்னது, ஃபஸ்ட்டு m1ஓட வேல்யூ 8 அண்ட் m2ஓட வேல்யூ 2. ஓகேவா, அப்போ m equal to 8 plus 2, இப்போ m equal to 10 kilogram. m equal to 10 kilogram. ஓகேவா, அந்த நெக்ஸ்ட் என்ன அப்ளை பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் F1 equal to 50 நியூட்டன். ஓகேவா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறாங்க, 50 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம், இப்போ 2 கிலோகிராம் மாஸ் இருக்கக்கூடிய அந்த பிளாக்ஸ் மேலே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ ஃபோர்ஸ் எக்ஸைட்டட் ஆன் 2 kg நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஃபோர்ஸ் எக்ஸைட்டட் ஆன் 2 kg F2 equal to, what's the formula for force? What is the formula for force? F1 equal to mass into acceleration. F1 equal to mass into acceleration. ஓகேவா, இப்போ F1 equal to mass எவ்வளவு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 10. மாஸ் எவ்வளோ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 10. இப்போ 10 இன்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுவீங்க A, 10 இன்ட்டு A. ஓகேவா, நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம், A F1 equal to 10 இன்ட்டு ஏன்னா நம்ம என்ன பண்ணுவீங்க, இப்போ இந்த சைடில் மல்டிப்ளிகேஷன் இருக்கிற இந்த சைடு வரப்போ என்ன, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய 10 இந்த சைடு வரப்போ என்ன ஆகும், டிவைட் ஆகும். அப்போ A equal to F1 டிவைட் 10 equal to A equal to F1ஓட வேல்யூ என்ன 50 டிவைட் பை 10. 50 டிவைட் பை 10னா 15 10 டிவைட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1.5 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2. என்ன ஆன்சர் கிடைக்கும், 1.5 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2. ஓகேவா, நம்ம என்ன பண்ண போகிறீங்க, ஃபோர்ஸோட ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஃபோர்ஸ் F1 equal to m into A and it ஃபோர்ஸோட வேல்யூ என்னது, ஃபோர்ஸ் F1 equal to mோட வேல்யூ 10 and then into A. இங்கே ஆக்சலேஷன் நமக்கு தெரியாது A and then நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுவீங்க, ஆக்சலேஷன் ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகே, அப்போ ஆக்சலேஷன் சைடு வச்சுக்கணும், 10 அந்த சைடு கொண்டு வரப்போ என்ன பண்ணணும், F1 டிவைட் பை 10. ஓகேவா, F1ஓட வேல்யூ என்னது 15 டிவைட் பை 10. 15 10 டிவைட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1.5 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2. ஓகேவா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஃபோர்ஸ் எக்ஸைட்டட் ஆன் m2 2 kg. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், 2 kg ஆஃப் மாஸ் 2 kg பிளாக்ஸ் மேலே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கெயின் ஆகுதுன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ F2 equal to m2 into A. ஓகேவா, இப்போ m2ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 2 into F2ஓட வேல்யூ பற்றி நம்ம எங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், F2 equal to m2 into A. m2ஓட வேல்யூ என்னது 2 into A ஓட வேல்யூ என்ன 1.5. இப்போ 2 into 1.5, இந்த 2 into 1.5னா 3 நியூட்டன். அப்போ F2 equal to 3 நியூட்டன். This is the value of the F2, force exerted on m2 is F2 equal to 3 Newton. 3 Newton. And then second sum, a heavy truck and bike are moving with the same kinetic energy. Okay, both truck and bike moving with the same kinetic energy. Okay va, ரெண்டுக்குமே same kinetic energy ஆயிட்டு இருக்கு, சேமா மூவ் ஆயிட்டு இருக்கு. Okay va, if the mass of the truck is 4 times that of the bike. Okay va, இப்போ பைக்கை கம்பேர் பண்ணுறப்ப ட்ரக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 4 times ஹையராக இருக்குது. ஓகேவா, பைக்கை விட ட்ரக்கோட
மாஸ் வந்து 4 டைம்ஸ் ஹையராக இருக்குது ஓகேவா. நான் வி வாண்ட் டு தென் கால்குலேட் த ரேஷியோ ஆஃப் தட் மொமெண்டம். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ரேஷியோ ஆஃப் த மொமெண்டம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஓகேவா. நான் வி வாண்ட் டு கால்குலேட் த ரேஷியோ ஆஃப் த மொமெண்டா ஓகேனா வி வாண்ட் டு கால்குலேட் த ரேஷியோ ஆஃப் த மொமெண்டா ஓகேவா. வாட்ஸ் கிவன் இந்த சம் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ட்ரக் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஆஃப் த bike ஓகேவா. kinetic energy of the truck is equal to kinetic energy of the bike ஓகேவா. நெக்ஸ்ட் கைனடிக் எனர்ஜிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் ஆஃப் எம்வி ஸ்கொயர் ஓகேவா. கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா ஆஃப் எம்வி ஸ்கொயர் ஓகேவா. இப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ட்ரக் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பைக்கா. ஸோ ஆஃப் எம்டி டிங்கிறது ட்ரக்கு ஆஃப் எம்டி விடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆஃப் எம்பி பிங்கிறது பைக் ஆஃப் எம்பி விபி ஸ்கொயர் ஓகேவா. ஆஃப் எம்பி இங்கே டிங்கிறது ட்ரக் பிங்கிறது பைக் ஓகேவா. அண்ட் தென் எம்டி ஆல்சோ எம்டி ஈக்குவல் டு 4 MB இது சம்லேயே கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க சம்மில் பைக்கை கம்பேர் பண்ணுறப்ப ட்ரக்கோட மாஸ் வந்து 4 டைம்ஸ் ஹையராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4T MT ஈக்குவல் டு 4 MB MT ஈக்குவல் டு 4 MB ஓகேவா. இப்போ திஸ் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது ஆஃப் எம்டி விடி ஸ்கொயர். வாட்ஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் எம்டி விடி ஸ்கொயர். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஓகேவா. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம் ஓகே. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது ஆஃப் எம்டி ஆஃப் இன்ட்டு எம்டிங்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் எம்டி ஈக்குவல் டு 4 MBயா. இப்போ ஆஃப் 4 MB VT ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆஃப் MB VB ஸ்கொயர் ஓகேவா. இப்போ இங்கேயும் MB இருக்குது இங்கேயும் MB இருக்குது. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு இங்கே 2 இருக்குது இங்கே 2 இருக்குது. இது 2 கேன்சல் ஆகிடும் ஓகேவா. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 4 VT ஸ்கொயர் ஈக்குவல் டு VB ஸ்கொயர். ரிமைனிங் என்ன இருக்குது 4 VT ஸ்கொயர் ஈக்குவல் டு VB ஸ்கொயர் 4 VT ஸ்கொயர் ஈக்குவல் டு VB ஸ்கொயர் இருக்குது ஓகேவா. அடுத்து என்ன பண்ணணும் 4 VT ஸ்கொயர் ஈக்குவல் டு VB ஸ்கொயர் ஓகேவா. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் VT ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணோம் ஓகேவா. இப்போ VT ஸ்கொயர் இந்த சைடு வச்சுட்டு 4 அந்த சைடு கொண்டு போகிறப்ப இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 4 இந்த சைடு போகிறப்ப என்ன ஆகும் டிவைட் ஆகும். இப்போ 1/4 VB ஸ்கொயர். இப்போ 1/4 VB ஸ்கொயர் ஓகேவா. இப்போ இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. நம்ம என்ன பண்ணால் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா. இப்போ டேக் ஸ்கொயர் ரூட் அட் போத் சைட்ஸ். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப என்ன ஆகும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் VT ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4 VB ஸ்கொயர் ஓகேவா. அப்போ இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயருக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப 1/4 வந்து 1/2 ஆகும். இந்த இந்த 2க்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும் ஓகேவா. இப்போ VT ஈக்குவல் டு ஆஃப் VB. இப்போ VTயோட வேல்யூ என்னது VTயோட வேல்யூ என்னது ஆஃப் VB VT equal to of VB okay. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ரேஷியோ ஆஃப் த மொமெண்டம். now we want to find out the ratio of the momentum. MT VT is MT VT is MB VB ஓகேவா. MT VT ரேஷியோ ஆஃப் MB VB ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுறோம் P truck divided by P bike ஓகேவா. Pங்கிறது என்னது மொமெண்டம் ஆஃப் ட்ரக் டிவைடட் பை மொமெண்ட் ஆஃப் பைக் ஓகேவா. இப்போ P ட்ரக் டிவைடட் பை P பைக். Pங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல Pங்கிறது Pங்கிறது என்னது மொமெண்டம் ஆஃப் ட்ரக் டிவைடட் பை மொமெண்டம் ஆஃப் பைக். இப்போ P ட்ரக் டிவைடட் பை P பைக் ஈக்குவல் டு MT இன்ட்டு VT டிவைடட் பை MB இன்ட்டு VB ஓகேவா ஈக்குவல் டு எம்டியோட VTயோட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் ஆஃப் VTயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா MT VT பை MB இன்ட்டு VB ஓகேவா. நமக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் மாஸ் MT ஈக்குவல் டு 4 MB. இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம் MT ஈக்குவல் டு 4 MB MT ஈக்குவல் டு 4 MB ஓகேவா. அதை என்ன பண்ணுறோம் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் 4 MB டிவைட் பை MB இன்ட்டு VTக்கு என்ன வேல்யூ சொல்லியிருக்கோம் 1/2 இன்ட்டு VB சொல்லியிருக்கோமா. நம்ம என்ன பண்ண போகிறோம் VT ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு VB. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற VB இந்த சைடு ஓப்பன் ஆகும் டிவைட் ஆகும். இப்போ VT டிவைட் பை VB ஈக்குவல் டு 1/2. இப்போ VT டிவைட் பை VBயோட வேல்யூ என்ன ஆகுது 1/2. இப்போ இங்கே MB சேம் ஆகிறப்ப கேன்சல் ஆகும். அண்ட் தென் இப்போ ரிமைனிங் 4 இருக்குது இன்ட்டு இங்கே 1/2 இருக்குது. இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1 2s are 2 2 2s are 4. அப்போ 2 divided by 1. Otherwise you can change that denominator into numerator into denominator. அப்போ P bike divided by P truck equal to 1/2 or 1/1 is 2 ஓகேவா. 1 ratio of
2. This is the second sum. P by P truck equal to 1/2 or 1 ratio of 2. This is the second sum. Okay, wow.